சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள பார்த்தசாரதி மேம்பாலத்தின் இருபுற பக்கவாட்டு சுவரில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு வலுவிழந்து காணப்படுகிறது. இது குறித்ததான செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தற்போது. வடசென்னையின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய வண்ணாரப்பேட்டையில் நாளொன்றுக்கு லட்சக்கணக்கில் வாகனங்கள் சென்று வருகின்றன. 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள், கடைகள் என ஏராளமான கட்டிடங்கள் உள்ள இந்த பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல்களும் சாலை விபத்துகளும் ஏற்படும். இந்நிலையில் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையம் அருகே உள்ள பார்த்தசாரதி மேம்பாலத்தின் இருபுற சுவர்களும் பழுதடைந்து காணப்படுகின்றன. ஆயிரத்து 1967ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட இந்த மேம்பாலம் கடந்த 1.5 ஆண்டுக்கும் மேலாக சுவரில் விரிசல் விழுந்த நிலையில் பாலத்தில் வாகனங்கள் மோதினால் கூட சுவர் தானாக இடிந்து விழுகிறது. பாலத்தின் தூண்களும் சேதமடைந்து காணப்பட பலத்த மழைக்கு தாங்க முடியாத அளவில் மோசமான நிலையில் உள்ளது இந்த மேம்பாலம். பாலம் ரொம்ப பழையமான பாலம் தான், ரொம்ப நாள் கட்டிடும். ஆனால் இப்போ செக் பண்ணிலாம் போனாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. பாலத்தில் ஒன்றும் இதாக சொல்லி சொன்னாங்க. அதை நாங்கள் கண்ணு கூட பார்த்தோம். ஆனால் தண்ணி ஒழுங்குன்னு தான் இருக்குது. அதை சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சென்னையின் பழமை வாய்ந்த இந்த மேம்பாலத்தை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு அதிகாரிகள் பார்வையிட்டனர். ஆனால் அதற்கு பிறகு எந்த அதிகாரிகளும் இங்கு வரவில்லை என்றும், விரிசல் விழுந்த சுவரை சரி செய்யும் வேலையை அதிகாரிகள் மறந்தே போனதாகவும் புலம்புகின்றனர். இல்லை, வாழ்வாதாரம் எங்கே தான் ஸ்டாண்ட் வந்து எங்கே தான் வாழ்வாதாரம். இது இல்லாமல் நாங்கள் எல்பிஎஃப் டிஎம்கே ஸ்டாண்ட், இது எதிர்கட்சியில் டிஎம் ஸ்டாண்ட் தான் இருக்கோம். நாங்கள் இங்கே தான் இருந்தால் எங்களுக்கு இது வரைக்கும் எங்களை கண்டு இல்லை, இது எதுக்குமே பண்ணவே இல்லை. அரசாங்க தரப்பு வந்தாங்க, செக் பண்ணிட்டாங்க, போனாங்க, அதோட முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல எவ்வளோ ரொம்ப மோசமாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆனால் எப்போ எந்த பாதிப்பு வரும் எவ்வளோ சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஆட்டோ டேமேஜ் ஆகிருக்கு, மேலே கல் வந்து பேக் சைடு கண்ணாடி டேமேஜ் ஆகிருக்கு. எந்த ஒரு கட்டிடத்திற்கும் குறிப்பிட்ட காலம்தான் ஆயுள் என்பது பலருக்கும் தெரிந்ததே. அந்த வகையில் 55 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த பார்த்தசாரதி மேம்பாலம் தற்போது சிதிலமடைந்து காணப்படுகிறது. ஆகவே சென்னை மாநகராட்சி பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மேம்பால சுவர்களை புனரமைக்குமா? மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேயனுடன் செய்தியாளர் சுரேஷ்.